Welcome to AB Math channel, chapter 2, numbers and sequences, exercise 2.9, fourth problem. Fourth நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 cube plus 2 cube and so on. இதில் எத்தனை டேர்ம்ஸை ஆட் பண்ணியிருந்தா எனக்கு 14,400 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அதாவது என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. How many terms? அப்போ இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட. நம்ம இதுக்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு cubic natural numbers என்ன வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. இதானே ஃபார்முலா. இங்கே கொடுத்துருக்கூடிய வேல்யூ as it is அப்படியே தான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் என்னவா மாறும்? ரூட்டாக மாறும். ஸோ n into n plus 1 divided by 2 equal to square root of, ஓகேவா? இது 144 அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரிவியலாகவே என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 12 ஸ்கொயரோட வேல்யூ தானே 12 into 12 144 இல்லையா? இது எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூனால அதாவது இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்னது? 144 என்னது? 12 into 12 100 10 into 10 எழுதலாம். ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அவுட் சைடு வச்சுருவோம் இல்லையா? அப்போ 12 into இந்த ரெண்டு 10க்கு பதிலாக ஒரு 10, அப்போ 120. ஓகேவா? இந்த இப்போ எனக்கு n into n plus 1 divided by 2ஓட வேல்யூ வந்து 120. என்னோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த 2 ஈக்குவல் டு இந்த சைடு போனால் டிவைடாக இருக்கிறது மல்டிப்ளையாக மாறும். ஸோ n இங்கே மல்டிப்ளை பண்ண n into n plus 1 2 into 120னா 2 2s are 4 240 வரும். சரிங்களா? இப்போ நான் என்னோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். n into n n ஸ்கொயர் again n plus 1 into n n, இந்த plus 240 equal to instead வந்தால் minus 240 equal to 0. It is a quadratic equation. Quadratic equation நம்ம ரூட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? இந்த n ஸ்கொயர் பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது வேல்யூ இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 1 into 240 வித் சைனோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லாட்டி ப்ளஸ் இருக்கிறது அர்த்தம், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 into 240 240. இதை இங்கே பண்ணுவோம் இல்லையா? இப்படி ஃபேக்டரேஷன் பண்ணுவோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னோட வேல்யூ என்னவோ அதை எழுதுவோம். சரிங்களா? அப்போ 240யோட ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்னா இந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம்ல, எல்சிஎம்னா கண்டுபிடிப்போம்ல, அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 1 2s are 2 2 2s are 4 0 அகைன் 6 2s are 12 அகைன் ஈவன் நம்பர்னால 3 2s are இங்கே 15 3 5. ஓகேவா? இப்போ எந்த காம்பினேஷனில் நம்ம எடுத்துக்கணும், எந்த காம்பினேஷனும் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 2s are 4 4 2s are 8, இங்கே 2 3s are 6 6 5s are 30. அப்போ 8 into 50னா எனக்கு 240 வரும். பட் ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 1 வரணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 2 வேறு காம்பினேஷன் எடுத்து பார்க்குறேன். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 5 3s are 15. இப்போ இந்த 16 into 5னா 240 வரும். இதை 16 into 15 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரும். ஸோ இந்த காம்பினேஷன் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி என்ன காம்பினேஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே 16 இங்கே 15. ஓகேவா? மைனஸ் சைன் இருக்குது. அப்போ ஒரு நம்பருக்கு ப்ளஸ் இன்னொரு நம்பருக்கு மைனஸும் கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? +1. அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைன் தான் போடுவோம். ஸோ அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் 16 into 15னா 240. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 1. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனு +1 அந்த. ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துக்குவோம்? n பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட் இல்லாட்டி இங்கே டேரெக்டாக n போட்டுருவோம் இல்லையா? ஸோ n plus 16 into n minus 15 equal to 0. ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம் 0னா ஒன்று ஃபஸ்ட் டேர்ம் 0 வரைக்கும் இல்லாட்டி செகண்ட் டேர்ம் 0வாக இருக்கும். இதான லாஜிக்கு? ஸோ n ஈக்குவல் டு +16 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் -16 -15 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் +15. அப்போ -16 டேர்ம்ஸ்ன்றது நெகட்டிவ் வந்து இம்பாசிபிள் இல்லையா? அப்போ இட்ஸ் நாட் பாசிபிள். என்னைக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து n ஈக்குவல் டு -16 இஸ் நாட் பாசிபிள். எனக்கு இந்த -16 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 15. ஸோ இந்த சீரீஸில் 15 டேர்ம்ஸை ஆட் பண்ணுறப்ப எனக்கு 14,400 வேல்யூ கிடைக்கிது. ஓகேவா? தேங்க்யூ.